Hello students, welcome back to my channel. So இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் முதல் இடைப்பருவ தேர்வு நிறைய மாவட்டத்துல வந்து ஜூலை 16ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு சில மாவட்டங்கள்ல ஜூலை 16, ஒரு சில மாவட்டங்கள்ல இந்த வாரம் இப்பவே வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஒரு சில மாவட்டங்கள்ல ஜூலை 22. எதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மிட் டர்ம் எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா ஜூன் மந்த் அண்ட் ஜூலை மந்த் தான் வந்து போர்ஷனு. இப்போ பாருங்க, யூனிட் 1 வந்து ஜூன் மந்த்துக்கானது, அதே மாதிரி யூனிட் 2 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூலை மந்த்துக்கானது, யூனிட் 3 வந்து ஆகஸ்ட். ஸோ அதனால உங்களுக்கு முதல் 2 யூனிட் மட்டும்தான், 2 யூனிட். அது கூட வந்து திருக்குறள் இருக்குதுல்ல, ஸோ அந்த திருக்குறள் வரைக்கும் உண்டு உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு இதுதான் சிலபஸ். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கான வெரி இம்பார்ட்டன்டான ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்கள் புக்கை வச்சு தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த கொஷின் பேப்பரை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை தயவு செஞ்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது வந்து யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழில் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா வந்து அவங்களுக்கு இப்போ ரிவிஷன் பப்ளிக் எக்ஸாம்னா ஓகே, இம்பார்ட்டன்ட் பார்த்து அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் இது மிட் டர்ம் எக்ஸாம் தான், அதுவும் 2 யூனிட் தாங்கிறப்ப முடிஞ்ச அளவுக்கு முழுசாக படிக்க ட்ரை பண்ணுங்கள். பட் என்னதான் இருந்தால் நீங்கள் எதாவது இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கணும்ல, ஸோ அதனால நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ புக்கை வச்சு தான் சொல்ல போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய கல்வி மினி 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் இந்த சேனலில் நிறையா வீடியோஸ் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கான கொஷின்ஸ். இந்த கொஷின் ஃபர்ஸ்ட், இந்த இலக்கணம் இருக்குல்ல, அதில் வந்து முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம், இவ்விரு சொற்றொடர்கள் உணர்த்தும் பொருளை அறிந்து தொடரமைக்க ரொம்ப முக்கியம். நிறைய தடவை எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின். ஸோ அடுத்தது, தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை? ஸோ இந்த 2 கொஷினும் வந்து உங்களுக்கு வந்து இலக்கணம் தேர்ச்சிக்கோள். ஸோ இதில் வந்து இந்த 2 கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து அப்படியே நம்ம இழப்போம்ல 1 வேர்டு எல்லாமே பார்த்துக்கோங்க. குருவினாவை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஷின். கவிஞர் சிற்பி எவற்றைய வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார், விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடரமைக்க. ஸோ இந்த 2 அதுலேயும் 3மே இம்பார்ட்டன்ட். பட் அதில் 3rd 4th நிறையா தடவை பப்ளிக் எக்ஸாம்லேயே ரிப்பீட்டடாக நிறையா தடவை கேட்ட கொஷின். ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. சிறுவினா, மயிலை சீனி வேங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் பற்றி விவரிக்க. அடுத்தது, ஏங்கொலி நீர் ஞாலத்து இருள் அகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. மிட்டம் எக்ஸாம் எப்படின்னு தரல, பட் பப்ளிக் எக்ஸாமை பொறுத்தளவில் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக டைப்ல இருந்து வருஷம் ஒரு கொஷின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மொத்தமே உங்கள் புக்கில் 3-4 கொஷினோ தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த கொஷினை நல்லா படிச்சுக்கோங்க பப்ளிக் எக்ஸாமுக்குமே, ஓகேவா? ஸோ இது 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்சது அப்படின்னா, செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடம் வானம் எல்லாம், தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயத்தை விளக்குக. இதை பார்த்துக்கோங்க முடிஞ்சது அப்படின்னா, ஓகே. அடுத்தது, நெடுவினா, மயிலை சீனி வெங்கடசாமி ஆராய்ச்சி பேரறிஞர் என்பதை சான்றுடன் விளக்குக இல்லை நிறுவுக. பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று, சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. அடுத்தது, தமிழின் சீரிழமை திறம் வியந்து பாட கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. இந்த 3 நெடுவினாமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு யூனிட் 1ல இருந்து மொத்தமே 2 யூனிட்ங்கிறனால 2 யூனிட்ல இருந்து கேட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. பட் அதை தாண்டி உங்களுக்கு குவார்டர்லி, ஹாஃப்லி, பப்ளிக் வரைக்குமே இந்த யூனிட் 1ல இருந்து மேக்ஸிமம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது, உங்களுக்கு புக்குக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட்னா தமிழாக்கம். ஸோ இந்த தமிழாக்கம் பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய தடவை இதுல இருந்து கேட்பாங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு வேறு வழியில் இதுல தான் கேட்டாகணும். ஸோ அதனால் அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது, யூனிட் 1ல் அவ்வளோதான். அப்புறம் இந்த இது கலைச்சொற்கள், இதுவும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் யூனிட் 1ல் உள்ளது, புக்குக்கு பின்னாடி நீங்கள் படிக்க வேண்டியது. அடுத்து யூனிட் 2ல் இலக்கண தேர்ச்சிக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, உயர்திணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வருமாறு 2 தொடர்கள் எழுதுக. அந்த கொஷின் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது, நம்ம இழப்போம்ல குருவினால பார்த்தீங்க அப்படின்னா, கீழத்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக, வெரி இம்பார்ட்டன்ட். இனநிறை பிரித்து புணர்ச்சி விதி கூறுக. அடுத்தது, இந்தோ சாரசனி கட்டிடக்கலை குறிப்பு வரைக. ஸோ இதெல்லாம் இப்போ புதுசாக ஆட் பண்ண கொஷின், இந்த 3ஆவதுலாம். ஸோ எல்லாம் இம்பார்ட்டன்ட். நகரம் பட்டை திட்டி வெள்ளை வைரமாகிறது. இந்த யூனிட்ல 4 கொஷினுமே நாட் ஒன்லி ஃபார் மிட்டம், பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே நீங்கள் கம்பல்சரி படிச்சிருக்கணும், அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். நல்லா படிச்சுக்கோங்க. சிறுவினாவை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா, வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினார், அந்த கொஷின். சென்னை அறிவின் நகரம் என்பதை சான்றுடன் விளக்குக, அந்த கொஷின். சென்னை பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்திருப்பனவற்றை குறிப்பிடுக. இந்த 3 கொஷினுமே வெரி இம்பார்ட்டன்ட். இதில் லாஸ்ட் இந்த 3வது 4வது நீங்கள் ஓனாவே மேக்ஸிமம் எழுதலாம், அந்த கதை தெரிஞ்சிருச்சுனாவே. ஸோ அதை பற்றி அந்த பாடத்தை ஒரு தடவை கவனிச்சிங்க இல்லை ஒரு தடவை ரீட் பண்ணிங்கனாவே ஈஸியாக எழுதிடலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெடுவினா பொறுத்தளவில் பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த உரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலன்கள் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தபடியாக இம்பார்ட்டன்ட், நெடுநல்வாடியில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனையை தொகுத்து எழுதுக. ஸோ அது
ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வியந்து பார்த்த அது கூட முடிஞ்சால் பாருங்க, இல்லை வேணாம். பட் செகண்ட் அண்ட் தேர்ட் கொஷின் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, புக்குக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்தது மயங்கொலி சொற்கள் 2 மார்க் கொஷினில் அதிகமாக கேட்பாங்க. தலை தலை தலை, கலை கலை கலை, அலை அலை அலை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விலை விலை விலைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. கார் பருவத்தில் நன்றாக விளைந்தால் தானியங்கள் விலை குறையாமல் இருக்க ஏற்றுமதி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள விளைவதாக அரசு அறிவித்தது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி, ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. திருக்குறளை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா ஞாலத்தின் பெரியது எது, மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது, சினத்தை ஏன் காக்க வேண்டும், இந்த 3 கொஸ்டின் பார்த்துக்கோங்க. சிறுவினா இந்த அணி ஃபஸ்ட்டு அன்பு மரண் முடைத்தாயின் அந்த இதில் வந்த அணி. அடுத்தது வந்து சினத்தினால் வரும் கேடு, வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த கொஸ்டின்லாம் பார்த்துக்கோங்க. நெடுவினா பொறுத்தளவில் செய் நன்றி அறிதல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும், அது ஈஸி தான். பட் பப்ளிக் எக்ஸாமில் அதிகமாக கேட்குற கொஷின்னா அது வந்து செய் நன்றி அறிதல் தான். ஸோ அதனால் அந்த கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. பட் திருக்குறளை பொறுத்தளவில் சினத்தை அதுவுமே ஈஸி தான். அது சம்மந்தப்பட்ட குறள் பொருளை எழுதுனீங்கன்னாவே வேலை முடிஞ்சிருச்சு. பட் பப்ளிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லணும்னா செய் நன்றி அறிதல் தான் அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்குறது. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஜூன் மந்த் அண்ட் ஜூலை மந்த்துக்கு மட்டும்தான் போர்ஷன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 3 யூனிட் தேவையே கிடையாது. மிட் டர்ம் எக்ஸாமுக்கு 2 யூனிட் தான். ஸோ அதனால் இந்த 2 யூனிட்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க திருக்குறள் வரைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சிலபஸில் பாருங்கள், குவார்ட்டர்லிக்கே உங்களுக்கு மொத்தமே 3 யூனிட் தான். முன்னாலாம் குவார்ட்டர்லிக்கு ஐ திங்க் 4 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், 4-5 கிட்ட இருக்கும், 8 யூனிட் இருந்தனால. பட் இப்போ பாருங்கள், உங்களுக்கு பாருங்கள் 3வது யூனிட்டு ஆகஸ்ட்டு, 4வது யூனிட் அக்டோபரில் தான். அக்டோபரில் உங்களுக்கு செப்டம்பர்லேயே குவார்ட்டர்லி ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதனால் ஆகஸ்ட் வரைக்கும் தான். அப்போ 3 யூனிட் தான் வந்து உங்களுக்கு குவார்ட்டர்லிக்கு. மேபி ஒரு சில ப்ரைவேட் ஸ்கூலில் இண்டிவிஜுவல் கொஷின் எடுத்து டெஸ்ட் வைக்கிறதா இருந்துச்சுன்னா மேபி அவங்க டக்குன்னு சிலபஸ் முடிச்சுட்டு 4 யூனிட் வைக்கலாம். பட் ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல் உங்களுக்கு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் குவார்ட்டர்லினா செப்டம்பர் வரைக்கும் உள்ள போர்ஷன் தான். அப்போ செப்டம்பர் வரைக்குமே இல்லை, உங்களுக்கு ஆகஸ்ட்டில் தான் இருக்குது. செப்டம்பரில் குவார்ட்டர்லிங்கிறனால அது போர்ஷன் கணக்கிலே வைக்கல. அடுத்து அக்டோபர், நவம்பரில் செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம். அப்போ 4-5 வந்து செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு 4-5 அந்த 2 யூனிட் மட்டும் வரும். எப்படி ஃபஸ்ட்டு 2 ஃபஸ்ட் யூனிட்டுக்கோ ஃபஸ்ட்டு மிட் டர்முக்கோ 4-5 செகண்ட் மிட் டர்முக்கு. டிசம்பரில் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் 6வது யூனிட் வரைக்கும் வந்துருச்சு. அதாவது ஹாஃப் இயர்லிக்கு ஃபுல் போர்ஷன் நீங்கள் படிக்கணும். ஓகே, ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு ஜூலை லாஸ்ட்டு இல்லை ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்லேருந்து நான் குவார்ட்டர்லிக்கு இம்பார்ட்டன்ட் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் ப்ரிப்பேர் ஃபார் திஸ். வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.